வந்து இந்த அளவுக்கு சொன்னால் அந்த மாதிரி அம்மா ஒரு இருக்கணும். அப்புறம் வேணால் இன்னொன்று சொன்ன அப்புறம் மக்கள் சேவை செய்கிறது வந்து அரசியல்வாதி, ஆசிரியர், மருத்துவர். ஆசிரியர்னா பண்டமெண்ட் அவங்க தான் எல்லாமே. அவருக்கு பசங்களுக்கு நல்ல ஒழுக்கம் பண்ணி அந்த ஒரு சமுதாயத்தை மாற்றி கொண்டாந்து நல்ல கொண்டாடலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க செலவண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அத்தனை உங்களுடைய பணம் பூரா அரசாங்கம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன வேலை செய்யலாம். அது ஒவ்வொரு திட்டங்கள் மக்களுக்கு வந்து உண்மையே பூச மாட்டேன். சுகாதாரம், கல்வி இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கலாம் அரசியல்வாதி. அதே மருத்துவர், அதாவது மருத்துவத்துக்கு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து மெடிக்கல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. எத்தனையோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தால் கூட சில வேலை ரொம்ப சிரமப்படுறாங்க. அது வந்து மனிதநேயத்தோடவும் அதாவது சர்வீஸ் மட்டும் அதாவது ஃபீஸ் வாங்காமல், ஏன்னா ஃபீஸ் வாங்கி தான் வாங்க முடியாது, என்ன மினிமம் ஃபீஸோ வாங்கிட்டு நோயை கொடுப்பது உயிர் காப்பாற்ற மாதிரி. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர், அரசியல்வாதி, மருத்துவர் இந்த 3 தான் வந்து லைஃப் வந்து 3 தொழில். அதாவது தெளிவாக அரசியல் மோசம் நிற்கலாம், ஆனால் வந்து அதோட வாய்ப்பு யாரும் கிடைக்காது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை தாராளமாக சொல்லணும்னா அவர் வந்து படித்தது ஃபிசிக்ஸ். ஆனால் ஃபிசிக்ஸ் படித்தாலும் கூட மனிதனுடைய ஸ்டூடெண்ட் சோசியாலஜி, சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சு அவர் ஏழை கோயில் உதவுமான சிறப்பு ஸ்கீமில் வந்து எல்லா பெரிய மாற்றம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய அவங்க அப்பா அது மாதிரி தான் நிறைய கேட்டவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் பெரிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கல்விக்கிற மாதிரி ஒரு சீப்பாகவும் நம்ம லோக்கல்லையாகவும் பள்ளிக்கூடம் பெரிய காலேஜ் போய் கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லா கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தி பெரும் விஷயத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கண்டிப்பாக மண்ணில் தவழ்ந்து படைத்தவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் மலை துளிகள். ஆனால் நீ அந்த மலை மட்டுமல்ல, கடலின் கண்ணையும், நிலவின் பிரிவும், தென்றலின் பொறுமையும், பூக்களின் தியாகமும், மலையின் பாசமும். உடற்கூடியதும் கேட்காமல் உன்னிடம் குடியேறிவிட்டனரே. இவை அனைத்தும் ஒன்றிணைந்து இயல்பாய் தோற்றுவித்த இயற்கையின் பொக்கிஷம் நீ. இறைவனின் இனிய படைப்பு நீ. இவ்வுலகில் நீ அன்றும் இன்றும் என்றும் இன்றியமையாதவளாய் வாசகமாக பிறந்து வாசகங்களுடன் வளர்ந்து மனிதனின் சுவாசத்துடன் கலந்து பிறப்பெய்திய பிறருக்குத்தான் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் அவர்களை இருகாலம் போட்டி இன்முகத்தோடு வருக வருக என வரவேற்கின்றோம். நமது கல்லூரி நிறுவனங்கள் சார்பாகவும் பணிபுரியும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த மதிய வேலைக்கு சிறப்புரையாற்ற வந்துள்ள நாமக்கல் மாவட்டம் பரமத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று அவருக்கு பணி சுமை இருப்பதால் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து நாமக்கல் போக வேண்டியது நமக்கு வந்து ஏற்கனவே வந்தது வரேன்னு சொன்னதுனால வந்துட்டு உடனே நாமக்கல் இருப்பதால் அவருடைய இருவரை கூப்பி சிறப்புரையாற்றுவார். உங்கள் சார்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. முதல்ல லைசன்ஸ் பற்றி உங்களை எல்லாருக்கும் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் என்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? யாருமே வாங்கவே இல்லையா? முதல்ல எல்லாரும் லைசன்ஸ் வாங்கிடணும். வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய பேர் எல்லாமே நிறைய பேருக்கு லைசன்ஸ் எல்லாமே வண்டி ஓடி வந்துட்டு இருக்கீங்க. லைசன்ஸ் முதல்ல எல்லாம் வாங்கிடணும். லைசன்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு 15 வயசு முழுமையாக முடிஞ்சிருக்கணும். ஒரு எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்களா? இல்லை முதல்ல லைசன்ஸ் வாங்கிடணும். அதே மாதிரி நேற்று கூட நான் வழியில் பார்த்தேன். நான் காரில் வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி லேடிஸ் வந்து என்னுடைய காரையே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வேகமாக ஓட்டுறீங்க. லேடிஸை பொறுத்தவரை ஜென்ஸ் கூட அந்த மாதிரி வேகமாக ஓட்டுறதில்லை. நீங்களும் அந்த மாதிரி கவனமாக பொறுமையாக ஓட்டி போடாதுங்க அவர் முதல்ல வண்டியை. அதே மாதிரி உங்கள் வீட்டில் டூ வீலர்லாம் உங்கள் மாதம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதாவது நிறைய பேர் படிக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வாங்கினோட வேலை முடிஞ்சு முடிச்சிருக்கிறாங்க.
வருஷம் அது ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 4-5 ஆக்சிடென்ட் எங்களுக்கு ஆஃபீஸ் வருது. அதில் பார்த்தா டிவிஸ்க்கு தான் மேக்ஸிமம் பெரும்பாலும் ஆக்சிடென்ட் வருது. எல்லாம் படிக்காத பாப்பா மக்களாக தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கிறதில்ல. எங்கள் ஃபாதர் மதர்லாம் டிவிஸ்க்கு கிராமத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே யாருக்குமே லைசன்ஸ் இருக்கிறதில்ல. அவங்களாம் கொஞ்சம் தயவுசெய்து லைசன்ஸ் எடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சு சொல்லுங்க. அட்லீஸ்ட் வண்டிக்கு இன்சூரன்ஸ் சொல்லணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு, அடிப்பட்டா வந்து கிடைக்கும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னா அதையாவது ஒரு இது பண்ணி போட்டு வச்சு சொல்லுங்க. அது மாதிரி டிராஃபிக்ல சிக்னல்லாம் பார்த்து நீங்களாம் வண்டியை ஓட்டணும். டிராஃபிக்ல எப்படி ஒரு வண்டி ஓட்டுறதுமே யாருக்குமே தெரியதில்லை. நீங்களும் இருக்காது எல்லாருக்கும் போய் டீச்சராக போய் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தர போறீங்க. நீங்கள் அந்த எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இது பண்ணி எஜுகேட் பண்ணுங்க, எப்படி வண்டி ஓட்டணும் என்ன பண்ணணும்னு. அதே நம்ம பசங்கள் பூராமே வண்டி ஓட்டுறாங்க, எல்லாரும் செல்ஃபோன் பேசிட்டு தான் மேக்ஸிமம் வண்டி ஓட்டுறாங்க. ஒரு வண்டியில் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. ட்ரிபிள்ஸ்லாம் போய் கீழே உங்களுக்கு எந்த கிளைமேட் இன்சூரன்ஸோ எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் பார்த்து கவனமாக இருங்க. அந்த ஹைவேஸில் பயங்கர ஓவர் ஸ்பீட். போன வாரம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஒருத்தர் ஃபோனை பேசிட்டே வந்தார். ஃபோனை பேசி வந்து மண் இருந்து கூட மணிக்கு கீழே வந்து ஸ்பாட்டே இருந்து போயிட்டார். உடம்புல பார்த்தா எந்த அடியுமே இல்லை. தலையில் வந்து லேசான அடி. கடைசியில் டாக்டர்லாம் இது பண்ண சொன்னாங்க, ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. பிளட் ஃபுல்லாக கிளாட் ஆகி அன்றைக்கி நைட்டு சொல்லி போயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு இறப்பு வந்தது அப்படின்னா அது அவங்க தான் அவனுடைய கஷ்டம் என்ன நமக்கு தெரியும். நம்ம மற்றபடி வெளியே இருந்து பார்த்து ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். சாப்பாடு வந்து ஒரு அவங்க ஸ்பீச் கொடுன்னு சொன்னாரு. பட் உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்க அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை நான் நிறைய கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு சொல்றத இந்த லேடிஸ் சொல்றது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதில் அது நெக்ஸ்ட் வீக் நான் வந்து சிக்னல் பக்கம் கொண்டு உங்களுக்கு முழு சொல்றேன். பாருங்க, அந்த எல்லா சிக்னலையும் பாருங்க. நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி பசங்களாம் ரோட்ல வண்டி வரப்ப ரொம்ப ஓவர் ஸ்பீட் ஓட்டுறாங்க. அதாவது எந்த பக்கம் போய் நம்ம சைடு வாங்கி போகணும், ஓவர் ஸ்பீட் ஓட்டுறாலுமே ஓவர் ஸ்பீட் போக முறையாக ஓட்டக்கூடாது. லெஃப்ட்ல ஓடணுமா ரைட்ல ஓடணுமா யாருக்குமே தெரியதே இல்லை. அது மாதிரி நீங்க ஹைவேஸ்லேயே எங்கே வண்டி ஓட்டினாலுமே லெஃப்ட் சைடில் ஓடணும் தான் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகணும். இப்போ அந்த ரோடு வேலையை ரைட்டில் போனீங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு கவனிக்காமல் அடிச்சு போடுவோம். ஆனால் எப்போ லெஃப்ட்டை பண்ணி காரணம் அப்படின்னா நீ வண்டியை ஓடிட்டு போகணும். அது மாதிரி லேடிஸ் யாரும் ஹெல்மெட் போடுறது இல்லை. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்லேயே போடலாம் வேண்டாம்னு யோசனை இருக்காங்க. பட் ஹெல்மெட் போட்டது ரொம்ப நல்லது. பசங்க கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. கார் ஓட்டினா கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்டுங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க நிறைய பேர் கிராமத்தில் இருந்தோம்னா சாயங்காலம் சரி கடைக்கு போனோம், கொஞ்சம் சாப்பிட்டு போகணும்னு நினைக்காங்க. அதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ண சொல்லுங்க. தங்க டிரைவில் இருக்கவே கூடாது நாட்டில். அதான் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டாந்து கஷ்டம் இருக்கும். கீழே இருக்கு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது. பட் இப்போ பார்த்தா 5வது வயசு தான் பசங்க டிவி ஒரு பசங்களாம் போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ம குடும்பத்துலேயே எல்லாம் அலோவ் பண்ணிடணும். அதை வந்து நம்ம ஒரு பெருமையாக நினைக்கிறோம். 18 வயசு கீழே எடுத்து 10 வயசுலேயே 12 வயசுல பசங்க டிவி பைக் ஓட்டுறதா நம்ம ஒரு பெருமையாக தான் நினைக்கிற மாதிரி அது இதனால சட்டப்படி என்ன கொடுக்கணும், நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சும் என்ன பண்ணுவாங்க அந்த பையன், அந்த மாதிரி யாருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறதில்லை. நீங்களும் வருங்கால டீச்சர்ஸ் இது எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ல சின்ன பசங்க எல்லாத்துக்குமே. ஓடுறது ரொம்ப எல்லாமே இது பண்ணணும். அது மெயினாக நம்ம பசங்க அந்த மாதிரி ஓட்டுறாங்க. சரி செல்ஃபோன் வண்டி ஓட்டி நான் பார்த்ததில்லை. பட் பசங்களாம் அதை நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன். செல்ஃபோன் வண்டி ஓட்டுறது அவாய்ட் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் பரமதிக்காரங்க இல்லாமல் சப்போஸ் நான் நாமக்கல்னு படிக்கிறீங்க அப்போ உங்கள் ஏரியாவில் தான் போய் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கணும். நாமக்கல் 2 ஆர்டிஓ இருக்குது. நாமக்கல் நார்த் மவுண்ட் இருக்குது, சவுத் மவுண்ட் இருக்குது. அதனால தான் போய் லைசன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சப்போஸ் நாமக்கல் அதாதவங்க இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டேரக்டாக எடுக்க முடியாது. டிரைவர் ஸ்கூல் மூலியமாக போய் எடுக்க முடியும். ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு இங்கே இருக்காது இல்லையா? பரமதிக்காரங்க உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காது. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க பண்ணித்தரலாம் பேசுகிறேன். ப்ரூஃப் வந்து ஏஜென்ட் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, எல்ஐசி பாலிசி அது அவசியமாக அது வேணும். அதில் ஏஜென்ட் ப்ரூஃப் வந்து டிசி மாஸ்டர் ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் டிசி மாஸ்டர் வேற என்ன பண்ணணும்? அவ்வளோதான். நீங்கள் ஒரு டேனில் திருப்பி வச்சுங்க. அங்கே எடுத்து போட்டாலும் போனால் டேனில் ஈஸியாக திருப்பி முடியும். சின்ன சின்ன டேனில் எப்படி திருப்பிங்க? எட்டுக்கு தனியாக மீனிங் கிடையாதுமா. நம்ம மோட்டர் லைட்டில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சிக்ஸாக போட்டால் தான் டேனில் போய் திரும்ப முடியும்.
வாங்கி கொடுத்து பார்ப்பாரு. எப்படின்னா வாகனம் ஓட்டுறது நீங்க தான் பார்த்து ஜாதகம் ஓட்டணும். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறீங்களா? யாரும் கேட்க போறது இல்லை. கேட்பீங்களா? கேட்டா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. அதாவது அவங்களுக்கு செல்ஃபா பார்க்க சொல்லணும். நாங்க என்னதான் சொன்னாலுமே நாங்களும் சொல்லலாம். ரோட் சைடு இருந்து போலீஸ் சொல்றாங்க. அவங்க எல்லாம் இந்த காலம் சொல்றது இந்த காலம் விட்டு போயிடறாங்க எல்லாருமே. பரமத்தி ஒரு சின்ன ஒரு இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா மாசம் பார்த்தா 50 ஆக்சிடென்ட் வருது. 50 to 60 ஆக்சிடென்ட் வருது. அதுல 300 சொல்லுவாங்க. அதாவது கேஷுவாலிட்டினா ஆக்சிடென்ட் ஆளுக்கு வருது. அதுவே மாசம் 8 to 10 வருதுமா? சொல்லுங்க. வேற எதுவும் கேட்கறது இல்லையா? வண்டிக்கு ஓன்லைன் பாலிசி அப்படின்னா வண்டிக்கு ஃபுல்லா கவர் ஆகும், நம்ம ஆள் மாதிரி மட்டும் கவர் ஆகும். அதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. நான் சொன்ன தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டவுட் கேட்டீங்க. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா ஆக்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஆக்ட் பாலிசி அப்படின்னா வண்டிக்கு, அதாவது வண்டி ஓட்டிட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் ஏதாவது எனி ஆக்சிடென்ட் கேஷுவாலிட்டினா இது கிடைக்கும். வண்டிக்கு எந்த இன்சூரன்ஸும் கிடைக்காது, டேமேஜ் தான். அதுக்கு பதில் தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன் கொடுக்க மாட்டோமா? ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வண்டி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டீங்களோ அவங்கள்ட்ட கிளைம் ஃபார்ம் வாங்கி இன்டிமேஷன் கொடுத்தாதான் அவங்களே வந்து இந்த ஒர்க் ஷாப் பற்றி எஸ்டிமேட் வாங்கி தரணும். எஸ்டிமேட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சர்வே வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ கிளைம் கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது நமக்கும் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமா. வண்டியை வந்து நாங்கள் பார்த்து என்ன ஆக்சிடென்ட் டேமேஜ் நோட் பண்ணி கொடுப்போம். அதை நாங்கள் பார்த்துக்கலாமே. இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வே நோட் இருப்பார். அவர் லாஸ் அசஸ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தா உங்கள் வண்டிக்கு என்ன கிளைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி டெப்ரிசியேஷன் இருக்கு அந்த வண்டிக்கு. ஃபர்ஸ்ட் இயர்னா அதெல்லாம் 5% பிடிப்பாங்க. செகண்ட் இயர்னா 10% பிடிப்பாங்க. 5 வருஷம் வளர்த்தா 50% தான் கிளைம் கிடைக்கும் அந்த வண்டிக்கு. ட்ரைனிங் எடுத்துட்டு 2 வீலர் தான் எட்டு போடணும், காரணங்களை ஓட்டி காமிக்கணும். அதுக்காக தான் வந்து நான் சொல்லுவீங்க நான் வந்து 2 நாளைக்கு நான் ஓட்டிடுவேன் சார். அது நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரு திறமை இல்லையா? ஒருத்தர் 40 மார்க் வாங்கி ஒரு 90 மார்க் வாங்குவீங்க. அது மாதிரி அது நீங்கள் 30 நாள் ஓட்டி பழகிட்டு வந்தால் தான் கொடுக்க முடியும். ஒரு சிலாம் ஒரு வருஷம் ஒரே நாளில் இருக்கிறாங்க, ஒரு சில 10 நாளில் இருக்கிறாங்க. இருப்பதுதான் அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போலீஸில் வந்து உங்கள் பேர் எஃப்ஐஆராக எந்த இதெல்லாம் பண்ணால் அரசு சேர முடியும். உங்களால் சார்ஜ் ஷீட் போட்டுருக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டுருக்கூடாது. பட் டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் லைசன்ஸ்லாம் மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு கேஸ் எழுதிருக்கும் இல்லையா, இதை பற்றி நீங்கள் கவர் பண்ண ஓய்வு அவசியம் இல்லை. இதில் எதுவும் கேட்க மாட்டாங்க. போலீஸில் மட்டும் தான் உங்கள் பேர் கேஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிஃபோர் கவர்மெண்ட் ஜாப் கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் குவாலிஃபிகேஷன். அது வந்து ஒன் இயர் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிருக்கணும். கவர்மெண்ட்ல ஏடிசி அந்த மாதிரி கார்பரேஷன் இல்லையா, அதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். லைசன்ஸ் வந்து 2 வீலர் 4 வீலர் ஹெவி லைசன்ஸ் வேணும். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் 6 மாதம் வேணும். நீங்கள் டீச்சர் உங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வேணா ஆர்டிஓக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் யாரும் இதெல்லாம் மோட்டார் கிளாக் கொண்டு இருக்கு. மோட்டார் கிளாக் 1988 இருக்கு. அதெல்லாம் பழைய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லாம் முடிச்சு சுத்தமாக கடைசி வெளியே மோட்டார் வெஹிக்கிள் 1988 இதெல்லாம் நிறைய இருக்கு. விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா கவனமாக நம்ம வண்டியை செலுத்தணும். ஒரு சில பேர் நம்ம கவனமாக தான் வண்டியை ஓட்டுறோம், ஆனால் எதுக்கு வரலாம் கவனமாக வர்றதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 months ஆகுது. நம்ம பிஜிபி காலேஜ் கூட ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா, பேப்பர் பார்த்தீங்களா? அதாவது கரூர்னு ஒரு ஸ்கார்பியோ காரில் டிரைவர் ரொம்ப 100-150 கிலோமீட்டர் வேகம் ஓட்டிட்டு வர்றாரு. லேசாக தூங்கிறாரு பகலில் 1 மணிக்கு. அது சென்ட்ரல் மீனில் ஏறி ஆப்போசிட் ஒரு இந்தியாவில் அடிச்சு அதில் வந்து ஒருத்தர் இறந்து, இந்த காரம் 1 கிலோமீட்டர் போயிடுச்சு, புரிஞ்சு போச்சு. அந்த காரம் 1 கிலோமீட்டர் ஆச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஆனால் ஜெனரலாக விபத்து ஏற்படாமல் இருக்கணும். நாம ரொம்ப காசியஸாக இருக்கணும். ஓகேவா? யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்க, பள்ளி வாகனங்கள் அதிகம் விபத்து ஆகுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கீங்க. பட் குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி வாகனங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு 7 மாதம் ஆகுது. 2 ஆக்சிடென்ட் தான் ஸ்கூல் வண்டி கேட்ட வந்திருக்கு. அது குறுக்கு வந்து டிஎஸ்பி காரணங்கள்னால சின்ன ஆக்சிடென்ட் தான் இருக்குது ஒழிய பெரிய அளவில் பள்ளி வாகனம் எதுவும் அதிக விபத்து எதுவும் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சின்ன பிள்ளைங்க எடுத்துட்டு அவங்க அம்மா வராங்க, பையன் பொண்ணா கூட்டிட்டு வராங்க, கூட கை குழந்தையும் கூட்டிட்டு வராங்க. 2 வயசு போனவங்களுக்கு திக்கத்தில் வச்சுருந்தாங்க, வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த குழந்தைய அதாவது எழுதி வரதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை கீழே விட்டுறாங்க. விட்டுட்டு இந்த குழந்தைய ஏற்றி விடுறாங்க. பக்கத்தில் கூட பேசியிருக்காங்க, இந்த குழந்தைய பற்றி கவனிக்கவே இல்லை. அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணிச்சு, வேண்டாமே இதுக்கு முன்னாடி பார்த்து வண்டிக்கு முன்னாடி டயர் முன்னாடி இது அந்தமா பார்க்கல, டிரைவரும் பார்க்கல. முன்னாடி சீட்டு பக்கத்தில் போய் அந்த குழந்தை யாருக்கும் இந்த மாதிரி தான் சரியாக கவனிச்சிருக்கணும், டிரைவரும் பார்க்கல. இந்த சம்பவம் வந்து ஒரு இடத்துல 1 வருஷம் ஆக போகுது. புதுக்கோட்டை பக்கத்தில் நடந்தது. டிரைவர் வண்டி எடுத்தாரு, குழந்தை இருந்துச்சு.
இதுக்கு யார் பொறுப்பு? டிரைவர் பொறுப்பா இல்லை அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து அவங்க நம்ம அம்மா பொறுப்பா? அம்மா தான் பொறுப்பு. அப்போ இந்த விபத்து நம்ம யார் தான் என்ன பண்ண முடியும்? யார் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும்? ஒரு லைசன்ஸ் தான் வச்சுருக்கணும், 2 லைசன்ஸ் வச்சுருக்கூடாது. நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் வாங்கினா 4 வீலருக்கு சேர்ந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்லாம் காசு எடுத்தாரு, அவர் எந்த பசங்களையும் கை நீட்டி அடிச்சு தான் இது சத்தியமாக கிடையாது. ஒரு அதிகபட்சமாக பசங்களை நடத்துறது காலை பிடிச்சி கிலோ அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி பாடம் ரொம்ப பிரமாதமாக நடத்துவார். பாடம் கிளாஸில் இருக்கிற முன்னாடி கவனத்தை ஃபுல்லாக அவர் பக்கம் பசங்களை கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி தெளிவாக நீட்டாக கிளாஸ் எடுப்பார். ஏன்னா நீங்களாம் டீச்சர்ஸு, நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு என்னுடைய ஆசை. இன்னும் யாராவது டவுட் இருக்காமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் உருவாக்குங்க. இந்த கேஎஸ் பண்ணி காலேஜுக்கு நீங்கள் கூப்பிட்டு சின்ன சிற்றுரை ஆட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் வாழ்த்துக்கலுமா? Honorable correspondent, most valued invited chief guest, and my staffs and my dear friends, good evening. Saying thanks cost nothing but gives everything. I have the honor of proposing vote of thanks to our guest speaker. I, on the behalf of our institutions and the entire on my own behalf, extend a very hearty vote of thanks to all speakers for praising your important works and saying with us your opinions, experience and expectations today. I must mention our deep sense of appreciation for his valuable and inspiring speech. Thank you, sir. I like to express our sincere thanks to the correspondent and secretary, sir, for providing opportunities to hear the words for great personalities. Thank you, sir. பாதங்களை பற்றி வைத்துவிட்டு மறுபடி ஓடி வந்து பாதங்களை தழுவி தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கும் குழந்தை மனதுடன் நித்தம் நித்தம் மருகிக் கொண்டு வந்து போகும் கடல் அலைகள். ஆனால் நீ அந்த கடல் மட்டுமல்ல, விண்மீன்களின் நடுவே தனக்கென்று ஓர் இடத்தை பாதி நாட்கள் வந்து போனாலும் ஒளியில் படுகைக்கு நிகராக பாரினில் உலா வரும் நிலவு. ஆனால் நீ அந்த அளவு நிலவு மட்டுமல்ல, மயக்கும் அந்தில் சாயும் பொழுது கை விசிறியாக மாறி மனதையும் உடலையும் குளிர்வித்து தானும் குளிர்ந்து மற்றற்ற மகிழ்ச்சியுடன் ஓடி வரும் சென்றல். ஆனால் நீ அந்த தென்றல் மட்டுமல்ல, வாசகமாக பிறந்து வாசங்களுடன் மலர்ந்து மனிதரின் சுவாசத்துடன் கலந்து பிறப்பெய்தியதே பிறருக்குத்தான் எனும் சிறப்பு பொருந்திய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களையும் கேஎஸ் மணியம் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களையும் ஆடை கல்வியியல் கல்லூரியின் ஆசிரியரையும் என்னும் பயிலும் சக ஆசிரியர் மாணவ மாணவர்களையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். எங்கள் ஆசிரியர் மாணவர்கள் சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் இரு மாவட்டத்திற்கு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு மாவட்ட அலுவலர்களாக உள்ள நமது சிறப்பு விருந்தினர்களை உங்களின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் கேட்பதற்கு சின்ன திருமண பேப்பர்களை ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. அவருடைய ரிலவென்ட் டு எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கேட்கணும்னாலும் கேட்டுக்கொள்ளலாம். வெற்றியும் கை சேரும் முயற்சி செய்தார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்னும் வாக்கை மெய்ப்பிக்க நாங்கள் அனைவரும். அதாவது மாவட்ட ஆட்சியரிடம் இன்று திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திலிருந்து அந்த கூட்டத்தினை முடித்துவிட்டு வந்து மதிய உணவு அறிந்துவிட்டு வருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. குறித்த காலத்தில் வராததற்கு நான் மன்னித்துக் கொள்ளுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் OS ஞானசேகரன், உதவி இயக்குனர்,
சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் நாமக்கல் கூடுதல் பொறுப்பு. முதல்ல என்னை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். முதல் தலைமுறையாக கல்வி பயின்றவன். ஒரு உலகடம், அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி என்கின்ற ஒரு வட்டத்தில் உலகடம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவன். பள்ளி இறுதி உலகடம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலை கல்வி அந்தியூர், அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். அங்கே +2. மேலும் பிஎஸ்சி சிக்கைய நாயகர் கல்லூரி ஈரோடு, எம்எஸ்சி வாசவி கல்லூரி ஈரோடு, பிஎட் அரசு கல்வியியல் கல்லூரி குமாரபாளையம். நானும் ஒரு ஆசிரியர் அதிகாரின்னு வச்சுக்கோங்க. அந்த பிஎட் படிச்சுட்டு, அதாவது எம்எஸ்சி முடிச்சுட்டு 86 84 86 வரைக்கும் எம்எஸ்சி முடிச்சுட்டு எப்பவுமே அப்போலாம் ஆகஸ்டில் தான் ரிசல்ட் வரும். பிஎட் அட்மிஷன் ஏப்ரல்லையே முடிஞ்சிடும். அதனால அந்த அகாடமிக் இயர், அந்த கல்வி ஆண்டில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. அதனால ஒரு வருடம் வீட்டில் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரு வருட காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்காக என்னை தயார்படுத்திக் கொண்டு போட்டித் தேர்வுகள் எழுதும் அடிப்படையில் எனக்கு இந்த பிஎட் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எழுதின தேர்வுலாம் நான் தேர்ச்சி பெற்றேன். அப்போ எப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சர்வீஸ் கமிஷனை பற்றி அவர் சொல்லுவாங்க. அப்போ 6 பேப்பர் இருக்கும். சர்வீஸ் கமிஷன் மாதிரிலாம் கொள்கை இது இல்லை, அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, கொள்கை வினாக்கள்லாம் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் இல்லை. அப்போ ரிட்டன் எழுதுது. அது மாதிரி டைப் இப்போ பேட்டர்லாம் மாறிடுச்சு. அதனால அது மாதிரி எழுதிட்டு அப்புறம் சர்வீஸ் கமிஷனில் கூட்டுறவுத்துறையில் தனி அலுவலர், அதாவது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருந்துட்டு அடுத்தபடியாக குரூப் 2ல் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலராக 90ல் மணியார் கடலூரில், அப்புறம் 93ல் ஈரோட்டிலிருந்து பிறகு வேலூர்லேருந்து சேலத்திலிருந்து ஈரோட்டிலிருந்து பதவி உயர்வு பெற்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக 2004 2006 வரை நாமக்கல். பிறகு 2006 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு ஈரோடு சொந்த மண்ணிலே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பதவி. பிறகு உதவி இயக்குநராகி கோயம்புத்தூர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உதவி இயக்குனர், பிறகு மாறுதலில் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உதவி இயக்குனர். இந்த இடைப்பட்ட காலத்தில் 2009 2010 ஒரு வருடம் நாமக்கல் கூடுதல் பொறுப்பு பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கூடுதல் பொறுப்பு தான் பார்க்குறேன். நாமக்கல்லையும் நான் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக பதவியேற்று பணிபுரிந்து வருகிறேன். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பொறுத்தவரை வேலைவாய்ப்பினை யாருக்கும் உருவாக்கி தருவதல்ல, அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு பதிவு செய்வர்கள் பதிவு மூப்பு, வயது வரம்பு, கல்வி தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் வேலை அளிப்பவர்களிடமிருந்து காலியிட அறிவிப்புகள் பெறப்படும் பொழுது உங்களுடைய கல்வி தகுதிக்கான பணிகளை வழங்கக்கூடிய பணி, அது எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். நாங்களாம் ஜென்ரேட் பண்ணுறதில்ல வேகன்சியை. அந்த எம்ப்ளாயர் என்ன வேலை வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையின் அடிப்படையில் உங்களுக்கு பரிந்துரைத்தலுக்கான பணி நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். பதிவு செய்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு வேலை வருமா? வராது. கிட்டத்தட்ட 2,17,000 பேர் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க. அதில் 1,00,000க்கும் மேலே பெண்கள். அப்படி பதிவு செய்தவர்களுக்கு பொதுவான கல்வி தகுதிக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிக்கான வாய்ப்புகள் வருவதில்லை. பொதுவான கல்வி தகுதியில் என்னென்ன? எஸ்எல்சி படித்தவங்க, எஸ்எல்சி பாஸு, +2 பாஸு, டிகிரி, இது மாதிரி இருக்கிறதுலாம் பொதுவான கல்வி தகுதி, ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ் கேட்டகரின்னு பேர். அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எப்போவாவது ஒரு தடவை வேலை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1980 பதிவு செஞ்சவங்களுக்கு தான் கோர்ட்டில் கேட்கக்கூடிய, அதாவது சீனியர் பைலட், எக்ஸாமினர் போன்ற பணிக்காரர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதனால இதில் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பொதுவான தொழில் சம்பந்தமான படிப்பு படித்தவர்களுக்கு அதுக்கு சற்று வாய்ப்பு அதிகம். பண்ணிங்களா? இடைநிலை ஆசிரியர்களுக்குலாம் ஒரு காலத்தில் பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. பதிவு மூப்பின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பரிந்துரை செய்யப்பட்ட பணி நியமனம் செய்வதற்கு இடைநிலை ஆசிரியருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். அடுத்து பட்டதாரி ஆசிரியர்களில் ஆங்கிலம், கணிதம் படித்தவர்களெல்லாம் உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தவுடனே எல்லாரும் ஆங்கிலமாக படித்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தகுதி தேர்வுன்னு வந்த பிறகு, கட்டாய கல்வி சட்டம் வந்த பிறகுதான் தகுதி தேர்வு வந்தது. நாமளா வேண்டி விரும்பியில் அந்த தேர்வு வரல. டெட்டோ இல்லை டெட்டோ எடுத்தா அவங்க வழியே இல்லை.
அது மாதிரி வந்துருச்சு. அது இல்லாத 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுதுனா போதுங்கிறது அந்த ரூல் தான் இருக்கிறபடிய இந்த வருஷம் 90 மார்க் வாங்கணும், அடுத்த 95 வாங்கிட்டாலும் நீங்க காத்திருந்து பயன் இல்லை. அப்ப என்னன்னா இது தொடர்ச்சியா 5 ஆண்டுகளுக்கு நீங்க வெளியேறிட்டு வருகிற அவசியம் தான். ஒரு தடவை எழுதுனா போதும், 5 ஆண்டுகளுக்கு தேவையில்லைன்னா ரேங்க் அடிப்படையில் அடுத்த ஆண்டு எழுதுறது உங்களோட மார்க் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு முந்தைக்கு வர்றாங்கல்ல. அப்ப தொடர்ந்து எழுதிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா என்ன செய்யலாம்? போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா டிஆர்பி எழுதுனா அது ஓரளவுக்கு பரவாயில்ல. போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு டிஆர்பி எழுதி போகணும். அல்லது காலங்கள் மாறி சூழ்நிலைகள் மாறினாலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலைக்கு வரணுங்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வருவோம். அதுக்காக வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செய்து பலன் இல்லை, அதனால பதிவு செய்யாத இருந்துக்கலாம், பதிவை புதுப்பிக்காத இருந்துக்கலாம்னா நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இது ஒன்றும் முதல் கொண்டு செய்யும் வியாபாரம் கிடையாது. ஒரு நாள் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு வரணும். அதுவும் இப்போ வர வேணுங்கிற அவசியம் இல்லை. முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்டது. ஆன்லைன் மூலமாக வேலைவாய்ப்பு நிறுவனம் இணைக்கப்பட்டுள்ளது. www.tn எல்லாமே ஸ்மார்ட் TN வேலைவாய்ப்பு அப்படியே எழுது VELAIVAAIPPU TN டாட் கிடையாது. www. அதாவது சரி TN VELAI அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு VELAIVAAIPPU வேலைவாய்ப்பு .gov.in. இதை ஓபன் பண்ணீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஆமா TN வேலை நான் தான் சொல்றேன், சுத்தமா ஸ்பெல்லிங் கிளீனா சொல்றேன். VELLAIVA என்ன சொல்ற VAIPPU. ஒரு எழுத்து தள்ளி போட்டாவோ ஒரு எழுத்து விட்டுட்டாவோ ஒரு புள்ளி வச்சுட்டாவோ வராது. ஏன்னா தெரியும், நீங்களா ஃபேஸ்புக் ஐடி வச்சிருப்பீங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, இருக்கும் ரெக்வஸ்ட் போடுவீங்க, ரிஜெக்ட் பண்ணுவீங்க, அதான் இருக்கும். பார்த்துட்டு தான் இருக்கீங்களா. அதே வேலையா இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதான் அப்புறம் பின்னாடி கடைசிக்குவாங்க. அதனால .gov.in அதை போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். போட்டீங்கன்னாங்க மாநில கொஞ்சம் அம்மாவுடைய படம் வரும். அது உங்களுக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் ஐடியில் ஏற்கனவே நீங்க பதிவு செஞ்சிருந்த வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செஞ்சிருந்தீங்கன்னாக்க அந்த வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு செஞ்சதுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி போடணும்னா 2013. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1999 ஃபீமேல் F கேபிட்டல் F. அப்புறம் 8 டிஜிட் நம்பர் வரும். நீங்க 436னா உங்க நம்பர் 436 போது எது போட்டு கொடுத்துருப்போம் W/436 போட்டிருப்போம் பழைய நம்பர். அப்படி இல்லை கம்ப்யூட்டர்ல வந்துருந்தாக்க 2006 F அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் எங்க கம்ப்யூட்டர் பழைய டிபிஎஃப்ல. அதுக்கு என்ன பண்ணணும் 1999 F என்ன செய்யணும், அடுத்தது 8 டிஜிட் வரணும். அப்போ உங்களுடைய நம்பரை கடைசியில போட்டு மீதி 8 டிஜிட்டுக்கு 10ஆவதுன்னா சுழியம் 0 போட்டுருங்க. சரியா? 8 டிஜிட் வந்துடும். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி 14/05/1978 அது என்னவோ வருதோ அதை போட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகி உள்ள போயிடும். பட் உங்களுடைய யூசர் ஐடி நாட் கரெக்ட்னாவோ அல்லது பாஸ்வேர்டு இன்வேலிட்னாவோ அல்லது டேட்டாஸ் நாட் போகணுன்னாவோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் வரணும். அதுக்குள்ளே போன பிறகு உங்களுடைய யூசர் இதில் போகணும். உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பாருங்கள், கம்யூனிட்டி கரெக்டாக இருக்குதா, ஒவ்வொரு சரியாக இருந்தா, அந்த SLC மார்க் ஷீட் ப்ளஸ் மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துருக்கு, சீனியாரிட்டிக்கு இருக்கு வேலையாகுதா, மேலே ஒரு சீனியாரிட்டி வந்துருக்கு, கீழே ஒரு சீனியாரிட்டி வந்துருக்கு, அதெல்லாம் தப்பாக இருக்குன்னு பார்த்து தவறாக இருந்தால் பழைய அட்டையும் வேலைவாய்ப்புகளோட அடையாள அட்டை அப்புறம் அனைத்து சான்றிதழையும் எடுத்துட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தவறாக பார்க்கணும். அப்புறம் என்ன செஞ்சிருப்போம், நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருப்போம், அப்புறம் மறுபடியும் ஒரு விக்கெட் பண்ணியிருப்போம். அது காலையிலேயே பதிஞ்சு தராங்கன்னு சொல்லி அது ஓப்பன் ஆகலைக்கு புதுசாக பதிஞ்சு கொடுத்துருப்பாங்க. புதுசாக பதிஞ்சு கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம புதுசாக பதிஞ்சு பதிவையே வச்சுக்கிட்டு அந்த பழையதை இதோட மெர்ஜி பண்ணாமல் விட்டுடுவோம். அதை கட்டாயம் ஆஃபீஸில் கொடுத்து மெர்ஜி பண்ணி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவை கட்டாயம் புதுப்பித்தல் செய்து வேண்டும். இது அவசியம். நீங்கள் மறந்துடுறோம், நாங்கள் பெரும்பாலும் இந்த பதிவை புதுப்பிக்கிறதுக்கு மறந்துடுறோம். அது மாதிரி மறக்கிறவங்களுக்கு 18 மாதம் கால சலுகையின் அடிப்படையில் பதிவு புதுப்பித்ததற்கு அரசு சலுகை வழங்கிவிடும். அப்போ 18 மாதம் வரைக்கும் ஆன்லைன்லேயே புதுப்பிச்சுக்கலாம்.
நீங்கள் அந்த ரெனியூவல் காலத்தை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணீங்கன்னா ரெனியூவல் வேணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு ஃபில் பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் நெக்ஸ்ட் ரெனியூவல் வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு ரெனியூவல் லேப்ஸ்னா லேப்ஸ் டு யூ வாண்ட் டு ரெனியூவல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 53/96ன்னு கேட்கும். அதே எஸ்ன்னு கேட்டால் பதிஞ்சு விட்டுருவோம். நீங்கள் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை, எதுலேயும் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைனாக்கா தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயான பின்னாடி அதை ரெண்டையும் பார்த்துட்டு வேலைவாய்ப்படுவதற்கு வந்து உங்களுடைய டேட்டாஸ் அப்டேஷன் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்து அப்டேஷன் பண்ண பிறகு அடிஷனல் பண்ணுறது எளிது. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து எழுதி பண்ணிக்குவோம். பட் நீங்கள் ப்ரைவேட் டேட்டா சென்டரில் போய் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்குறது கடைசியில் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவராக கிரியேட் பண்ணிக்குவாரு. நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகவே ஆகாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தா தான் ஓப்பன் ஆகும். அதனால் தயவுசெய்து பெரும்பாலும் உங்கள் யூசர் ஐடி பேராகவும் பாஸ்வேர்டு டேட்டா பர்த்தாகவும் வச்சுக்கிறது நலம். அப்படி இல்லை நான் மறக்க மாட்டேன், வேறு ஏதாவது என்னுடைய பாஸ்வேர்டு வச்சுக்குவேன் அப்படின்னாக்கா அதை பத்திரமா மறக்காமல் வச்சுக்கணும். காலப்போக்கில் மறந்துட்டா பின் நம்பர் எப்படி வச்சுக்கணுமோ அதே மாதிரி வச்சுக்கணும். மறந்துட்டோம்னா வந்து அப்புறம் வந்து ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்தால் தான் ஓப்பன் ஆகும். அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது அதை மறக்காமல் நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க. வேறு யூசர் ஐடியை வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு வேணால் மாற்றிக்கோங்க. சர்டிஃபிகேட் ஒரு டேட்டா பர்த் இருக்கும், உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு டேட்டா பர்த் இருக்கும், அது மாதிரி இருந்தால் அது மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது டேட்டா பர்த்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று வச்சுக்கோங்க, இல்லாட்டி கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்பானோ பீட்டாவோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். கோடோ ஸ்லாஷோ டபுள் டாட்டோ உங்களுக்கு பிடிச்சமான பேரோ இல்லை சினிமா பேரோ நடிகர் பேரோ நடிகை பேரோ எதை வேணாலும் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டை மறக்காமல் இருக்கணும். அது நம்ம பேர் மறந்துடுவோம், அது மாதிரி பேர் மறக்க மாட்டோம். அதனால் அதை வச்சுக்கணும்னா நல்லது. அதே மாதிரி ரெனியூவில் வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம தினமும் அதிகமான நேரம் பார்க்குற இடம் தான் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து திருமணம் வாங்கி போன பிறகு உங்களுடைய முகவரி மாற்றுவது அவசியம். அம்மாவுக்கு தானே அண்ணாவுக்கு தானே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறது தான் தவறு. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப புவராக உங்களுக்கு தெரியும். ஒரு இன்டர்வியூ கார்டு அனுப்புனா அவன் இன்டர்வியூ முடிஞ்சு போய் இன்டர்வியூ நடந்து ஒருத்தர் வேலை சேர்ந்த பின்னாடி அப்புறம் அவனுக்கு இன்டர்வியூ கார்டெலாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சரியான முகவரி இருந்ததுனா தான் உடனே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு. இது போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சீனியாரிட்டி பிரகாரம் தான் வேலை வரும்னு சொல்லியாச்சு. அப்புறம் வேலை எப்படி வேலை வரும் அப்படின்னா போட்டித் தேர்வு. ரெண்டாவது வந்து போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வுகள் மூலமாகத்தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரும்பாலான பணிக்காலிகள் போட்டித் தேர்வு மூலமாக தான் நிரப்பப்படுகின்றன. சரிதானா? போட்டித் தேர்வுகள் இருந்து என்னென்னு கேட்கணும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துறதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தமானது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இது மாதிரி வந்து முதல் நிலை பணிக்காலிகள்லாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க. அது ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். www.upsc போனீங்கன்னாக்க எல்லாமே அதில் வந்துடும். எதையும் நான் சொல்லி உங்களுக்கு காலத்து வீணாக்கிற அவசியமே கிடையாது. அதாவது இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன பேப்பரு, அது என்னென்ன பேட்டர்ன், என்னென்ன சப்ஜெக்ட் எழுதணும், எத்தனை மார்க் எழுதணும், எது கம்பல்சரி, ஆங்கில மார்க் தான் எழுதணும், ஆங்கில மார்க் தான் சேர்க்க மாட்டாங்க கட்டாப்பில். அது மாதிரி இருக்கும். மெயின்னா மெயினில் என்னென்ன பாடம், என்னென்ன பாடத்தில் வந்து என்ன பாடம் கம்பல்சரி, எவ்வளோ மார்க் வாங்கினா நேர்முக தேர்வுக்கு போகணும்னு இருக்கும். அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வு. அது வந்து ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி மாதத்தில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக கால்பர் வரும். டிசம்பரில் 15ஆம் தேதிக்கு பிறகு அது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே கால்பர் வரும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், ரோஜ்கார் சமாச்சார், அந்த அந்த இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதன் அறிவிப்பு வரும். நெட்டில் வேணாலும் அறிவிப்பு வரும். நெட்டில் ஷெட்யூலே போட்டிருப்பான், எப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், எப்போ மெயின் எக்ஸாம், எப்போ இன்டர்வியூங்கிறது அதில் வரும். அடுத்து வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒரு தேர்வு வாரியம். நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் இருக்கிற மாதிரியே அது ஒரு தேர்வு வாரியம். அதில் சாதாரண லோயர் டிவிஷன் இருக்கிறதுக்கு எல்டிசியிலிருந்து பெரிய, அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர், அப்பர் டிவிஷன் இன்ஸ்பெக்டர், அக்கௌண்டன்ட், அது மாதிரி பணிக்காலிகள்லாம் ஒரு பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பணிக்காலிகள்லாம் அதில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வருடந்தோறும் நடத்தக்கூடிய தேர்வு பட்டியல் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தான் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டாஃப் www.ssc-ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே மத்திய அரசு போகக்கூடிய பணிக்காலிகளுக்கான தேர்வுகள். பெரும்பாலான பணிக்காலிகளுக்கு மத்திய அரசு பணிக்காலிகளுக்கெல்லாம் நாம் விண்ணப்பிக்கிறதே இல்லை, பார்க்கறதே இல்லை. ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்கி யாரும் படிக்கிறது இல்லை. படித்து விண்ணப்பித்தாலும் சரியாக வந்து படிச்சுட்டு போய் எழுதுறது இல்லை.
படிச்சுட்டு போய் எழுதினாலும் பாஸ் ஆனால் டெல்லியில் வேலை போட்டுவானா, காஷ்மீரில் போட்டுவானா, உத்தரப்பிரதேசத்தில் போட்டுவானான்னு யாரும் போகிறதில்லை. ஆகையினால என்ன ஆகுதுனாக்கா அந்த பெரும்பாலான அந்த படிக்காரர்கள்லாம் வட மாநிலங்களில் இருக்கிறவங்களா தான் வேலைக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட மத்திய அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லையோ, சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸ்லையோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய வேறு ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தவிர மற்ற ஆஃபீஸ்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குற மாதிரி வருது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் மதிப்பெண் அடிப்படையில் வழங்கக்கூடிய பணி. எஸ்எல்சிக்கு மார்க்கு 495 மார்க் எஸ்எல்சி வாங்கி +2ல் 1180 மார்க் வாங்கியிருந்து ஸ்டெனோ டைப் அதெல்லாம் இருந்து டிகிரி படிச்சிருந்தா வேலை கிடைச்சிடும். எடுத்தோன்னா ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிடும். அப்புறம் வந்து அவர் அசிஸ்டன்ட் ஆவார், அப்புறம் போஸ்ட்மான மாஸ்டர் ஆவார். அது மாதிரி வேலைக்கு போயிடலாம். உள்ளூர்லேயே வேலை வரும், கரெக்டாக அந்த டிவிஷனுக்குள்ளே வேலை பார்க்கலாம். ஏன்னா இது அப்படி இல்லை. அதனால அது மாதிரி வேலைக்கு போகணும்னு நினச்சா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வேலைக்கு போகணும்னா புக்கிங் கிளர்க்காவோ அல்லது டிக்கெட் பரிசோதகராகவோ போகணும் விரும்புனா அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியாக எக்ஸாம் நடத்துவான். ஒவ்வொரு ஜோனும் தனித்தனியாக நடத்துவான். நம்ம சதர்ன் ரயில்வே நடத்தக்கூடிய தென்னிந்திய ரயில்வே நடத்தக்கூடிய தேர்வு எழுதிங்கன்னா போதும். நீங்கள் அதே வந்து கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஃபுல்லாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வங்கி பணியாளருக்கு IBPS எழுதுனீங்க, பேங்கிங் அந்த சர்வீஸ் எக்ஸாம் எழுதினாவே தகுதி தேர்வு வருது. அது எழுதினாவே அந்த வங்கி பணியாளர் தேர்வு போகலாம். பெரும்பாலும் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு டிகிரி படித்த நீங்கள் எல்லாருமே எழுதுறதுக்கு தகுதி படித்தவங்க தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் போஸ்ட் கிடைச்சுன்னா அது பெரிய பதவி வங்கியில். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் போகலாம். கோச்சிங் கிளாஸ் போய் படித்து எழுதலாம். அல்லது ரொம்ப திறமைசாலையில் இருந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும். பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இன்சூரன்ஸில் வேலைக்கு போகிறதுக்கு அவன் தனியாக வச்சுருக்கான். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு அது தனி ரெக்ரூட்மெண்ட். அது இன்சூரன்ஸ் கம்பெனி, பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலைக்கு போகிறதா நல்லது. இருக்கிறதுலேயே பெரிய பப்ளிக் செக்டர் கம்பெனி என்ன ரயில்வே. ரயில்வேல வேலைக்கு போயிட்டா சொகுசுமாக இருக்கும். அதே மாதிரி BSNL அடுத்தது. BSNL நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கான தகுதி குறைச்சி அது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கொண்டு BSNL வேலைக்கு போக முடியும். அதனால வந்து நாம் வந்து தென்னிந்திய ரயில்வேல போகலாம். அதை விட்டா அடுத்தது பேங்க், அதை விட்டா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இன்சூரன்ஸ், ஓரியன்டல் இன்சூரன்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் அசிஸ்டன்ட் எடுப்பான் எடுத்தோடனே. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எடுப்பான். அதுக்கு டிகிரியே போதுமானது. அது மாதிரி தொகுதி 1ல் வந்து டெப்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், PF கலெக்டர். அதாவது உங்களுக்கு வந்து ஊராட்சியில் வந்து தணிக்கை அதிகாரி தனியாக, ஊராட்சியில் வந்து நிர்வாகத்துக்கு தனியான்னு சொல்லி PF கலெக்டரு. அது மாதிரி பணிக்காளிகள்லாம் ஒரு 10-12 வகையான DSP. அது மாதிரி பணிக்காளிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொகுதி 1ல் வரும். தொகுதி 2ல் அதாவது இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், வங்கி கணக்கு அலுவலர், அடுத்து வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் லேபர் ஆஃபீஸர். இது மாதிரி பணிக்காளிகள்லாம் குரூப் 2ல் வரும். குரூப் 3 கோஆபரேட்டிவ் சர்வீஸ், ஜூனியர் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் வரும். குரூப் 4 தான் உங்களுக்கு தெரியும், கிளார்க் எக்ஸாமினேஷன் எழுதணும். அடுத்து வந்து குரூப் 8 வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து நிர்வாக அலுவலர் கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 அது மாதிரி வரும். இந்த தகுதிகளாக எல்லாத்துக்குமே டிகிரி வந்து போதுமானதாகும். அதுக்கு வந்து முதுநிலை தேர்வு நடத்துவாங்க. முதுநிலை தேர்வில் எழுதி வந்து தேர்ச்சி பண்ணிங்கனாக்கா அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன் எழுதணும். மெயின் எக்ஸாமினேஷனும் இது ரெண்டே பேப்பர் தான். இப்போதான் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அந்த பேட்டர்ன் மாற்றிருக்கிறது மாதிரி இப்போ வந்து எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் எல்லாம் இதை முடிச்சுட்டு இப்போ வந்து குரூப் 1 வந்து இன்றைக்கோ நாளைக்கோ இன்றைக்கி வந்துருச்சா ஏற்கனவே போகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியே வந்துருக்கு. எத்தனை 58 பணிக்காளிகளா? எவ்வளோதான். நம்ம யாருமே படித்த படிப்பு வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதே கிடையாது. படிக்கிறோம், யாராவது திருமணிக்கு கட்டுப்பட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். திருச்செங்கோடு நாமக்கல் ஏரியாவில் பெரிய நிறுவனர் மனைவியாக இருப்பாங்க. அவங்க பையனை பதிவு செய்யறதுக்கு எதுவும் கொடுத்துருங்க. என்னமா படிச்சிருக்கீங்கன்னாக்கா நான் BE இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன், நான் ட்ரிபிள் E படித்தேன், எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது என்ன ஒன்று அதுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? வேறு ஏதாவது ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம். BA சமூக அறிவியல், தமிழ் இலக்கியம், அது மாதிரி நல்லா ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது அவங்க வந்து அவங்க பழையங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் சொல்லித்தர மாதிரி தன்னிலையில வந்து இருக்கிறதுக்காக வந்து படிச்சிருக்கலாம். நான் சொல்றது பெரும்பாலும் பெண்களுக்கு சொல்றது அப்படி மறுபட்டு கூடி பாராட்டுற அவசியமே இல்லை. ஒரு டிகிரி, ஒரு BEd, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு டிகிரி இருக்குது. எந்த நேரத்தில் எக்காலத்தில் வேணாலும் வேலைக்கு போகலாம். குழந்தை வந்துருச்சு,
குடும்ப சுமையில் இருந்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க, வெறுமனே வீட்டில் இருந்தாங்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரும், வேலை கிடைக்கும் போயிடலாம். அதுக்கு தான் பிஎட் படிக்கணும். குறைஞ்சபட்சமாவது கல்வி தகுதி பிஎட் படிக்கணும்னு சொல்கிறோம். எந்த காலத்துலையாவது உதவி செய்யும். மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் கூட இப்போ அதிகமாக சம்பளம் தராங்க, மாதிரிலாம் இல்லை, டைவெர்ட் ஆகிடும். இப்போ அதனால அந்த அம்மா இப்போ என்னாச்சுனாக்கா அவங்க பிஎட் அதே மாதிரி இந்த நாமக்கலை சேர்ந்தவங்க அவங்க இப்போ மாவட்ட ஆட்சியரின் நேர்மு உதவியாளராக இருக்காங்க. அவங்க சரியான பேர். அந்த அம்மாவுக்கு ட்ரைனிங் வந்து தருமபுரி கோச்சிங் போட்டாங்க. எங்கிட்ட பயிற்சி முடிஞ்சவங்க தருமபுரியில் கோச்சிங் போட்டாங்க. இப்போ அவங்க தான் ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு பொருளாக இருக்காங்க. மறுபடியும் மாறுதாய் வருது. பொண்ணு 10வது வகுப்பு படிக்குது, ஒன்று 8வது வகுப்பு படிக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து 5வது படிக்கிற ஒரு பையன். அது வந்து வாத்தியாராக இருந்துச்சு. அந்த அம்மா பட்டதாரி ஆசிரியர் வந்து ரிப்போர்ட் சர்வீஸ் எழுதி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆச்சு. அது 10வது நான் ஐஏஎஸ் ஆகிற மாதிரி ஒரு லெவலுக்கு போகணும். மறுபடியும் எக்ஸாம் எழுதி நிறைய மெட்டீரியல் நல்லா கொடுத்தாங்க. ட்ரைனிங் இருக்குது. அந்த மெட்டீரியல் வாங்கி படித்து இப்போ வந்து அவங்க வந்து மாவட்ட ஆட்சியரின் நேர்மு உதவியாளராக டெவலப்மெண்ட் செக்ஷனில் கணக்கு பிரிவில் இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் இதே நாமக்கல்ல தான் வேலை பார்த்தாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடும், அவங்க ஐஏஎஸ் ஆட்சியர் ஆகிடும். அதனால் படிக்கிறதுக்கு வயதோடு குடும்ப சூழ்நிலை ஒன்றும் தடையில்லை. நாம மட்டும்தான் அதை விரும்பி, யாருமே நம்ம வந்து விரும்பி மனமும் வந்து நான் பிஎட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வந்து பிஎட் படிக்க போயிருந்தா அது வாத்தியார் வேலைக்கு போகிறத பற்றி தப்பே கிடையாது. நம்ம இன்னும் எதுக்கு இருக்கட்டும், நம்ம ஒரு பிஎட் படிச்சிடுவோம், எம்ஏ முடிச்சிட்டோம், பிஎட் படித்தா நல்லாயிருக்கும், பிஹெச்டி முடிச்சிட்டோம், பிஎட் படித்தா நல்லாயிருக்கும்னு நம்ம இப்போ பிஎட் படிக்க வைக்கிறோம். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கிறோம். அது ஒரு வருடத்தில் யாரும் ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. ஓராண்டு தானே போவோம். ஒரு வருடத்தில் ஒரு பட்டப்படிப்பு வேறு படிக்கிறோம்ல நம்ம. அதனால அதை படிச்சுக்கிறோம். அதில் வந்து தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி சர்வீஸ் கமிஷன் எழுதி நீங்கள் வேலைக்கு போகலாம். அல்லது தனியார் துறையில் வேலைக்கான வாய்ப்பு வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறைக்கான வேலைவாய்ப்புக்கான முகாம் நடக்குது. அது தனியார் நிறுவனங்களை சேர்ந்தவங்க தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து 2 பேரையும் மேட்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு வேலைக்கும் யார் பொருத்தமோ அவங்க அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு எவ்வித கட்டணமும் வசூலிப்பதில்லை. வந்து தொடர்ந்து பதிவு புதுப்பித்து